வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு பேலஸ் மார்ஷல் ஸ்பிரிட் அனிமோட 23வது எபிசோட பற்றி பார்க்க போகிறோம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் யூ அவனை சாட்டியாலே அடிக்கிறா. உங்களுடைய லெஃப்ட் கை அடிபட்டு இருக்கு, அது இல்லாமல் உங்கள் ரைட்டு கையில் நீங்கள் தடுகுத்தும் இன்னும் அவ்வளோ நல்லா இல்லைன்னு யூ சொல்கிறா. ரைக்கிங் ஃபயர் ஃபிஸ்ட்னு நெருப்பு அனுப்புகிறான். இது ஒன்றும் அவ்வளோ நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்னேக் சொல் பவர் அனுப்புகிறா. ரெண்டு பவரும் மோதிக்கிட்டு வெடிக்குது. சீனை கட் பண்ண ஹேனையும் ஃபேங்கையும் காட்டுறாங்க. ஃபேங் அவனுடைய கோல்டன் ஸ்பிரிட் பவரை வர வைக்கிறான். ஹேன் மூஞ்சி மாறி ஃபேங்குக்குள்ளார இருந்த அந்த மண்டவோடு வெளியில வந்துடுது. ஹேன் உருவத்திலிருந்து பயப்படியா உக்சிங் அவனுடைய உருவத்துக்கு மாறிடுறான். அவனால முடியாம ஃபேங் இரும்ப ஆரம்பிச்சிடறான். என்னுடைய கோஸ்ட் இல்லூஷனை நீ அழிச்சிட்டன்றதுனால உன்னால ஜெயிச்சிட முடியும்னு நினைச்சு பார்க்காதறான்னு சொல்றான். திருப்பி சின்ன சின்னதா மண்டவோடுங்களை அனுப்புறான். ஃபேங் எகிரி அவனுடைய ஷீல்டு அனுப்பி அந்த மண்டவோட்டை அழிச்சிடுறான். ஃபேங் அவனுடைய கோல்டன் ஸ்பிரிட் பவரை ஒன்று சேர்க்கிறான். ஹேன் அங்கிருந்து போறாரு. ஃபேங் அடிக்க வர்றத போய் ஹேன் தடுத்துறாரு. அங்கிள்னு ஃபேங் சொல்றான். அவுட் செக்டர்லயே சிறந்து விளங்கினவர் சிசு மாஸ்டர் அவருடைய ஸ்டூடெண்டா இருக்கிறதுனால இவனை விட்டலான்னு ஹேன் சொல்றாரு. இன்னைக்கு என்னால நீ ஃபேங் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன்னு ஹேன் சொல்றாரு. அவுட் செக்டர் போட்டியோட செகண்ட் ரவுண்டுல டுவான் விக்சிங்க தோக்கடிச்சிட்டு ஃபேங் ஜெயிச்சிட்டாருன்னு அனௌன்ஸ் பண்றானுங்க. ஃபேங்கும் ஹாப்பி ஆயிடுறான். ஃபேங் சூப்பரா சண்டை போட்டாரு. அது மட்டும் இல்லாம இவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. 7th லெவலுக்கு வேற போயிட்டு இருக்கிறாருன்னு லிசா சொல்றா. அவன் எத்தனாவது லெவல்ல இருக்கிறான்னு தெரியாது, ஆனா அவனுடைய பவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு இவ்வளவு தைரியம் அவங்க டீச்சர் கிட்ட இருந்து வந்திருக்கும். அவனுடைய டீச்சர் தான் யான் கிங்கியூ ஆச்சேன்னு அவன் சொல்றான். ஹேன் வந்து வா போலான்னு ஃபேங்க கூப்பிடுறாரு. ஓகே அங்கிள்னு ஃபேங் சொல்றான். கிங்கியூ இந்த குப்பைக்கு எப்படி இவ்வளவு சக்தியை கொடுத்தான்னு தெரியலன்னு சொல்லிட்டு சிங் அங்க இருந்து எழுந்து போயிடுறான். சீனை கட் பண்ண யூ அவளுடைய சாட்டை யூஸ் பண்ணி அவனுடைய காலை சுத்தி இழுத்து கீழே தள்ளிடுறா. அவுட் செட்டோடைய செகண்ட் ரவுண்ட்ல யூ தான் ஜெயிச்சிருக்கான்னு சொல்றான். யூ ஜெயிச்சிட்டா போல இருக்குன்னு ஹேன் சொல்றாரு. அவங்கள பார்த்துட்டு யூ ஓடி வரா. ஃபேங் நீங்களும் ஜெயிச்சிட்டீங்க தானே யூ கேட்கறா. ஃபேங் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்க விரும்புறேன்னு ஹேன் சொல்றாரு. அங்கிள் நீங்க ரொம்ப வெக்கப்படுறீங்க, எதனா கேட்கணும்னா கேளுங்கன்னு ஃபேங் சொல்றான். யூ உன்னுடைய சாட்டியை வெளியில எடுன்னு ஹேன் சொல்றாரு. யூவும் அவளுடைய சாட்டியை எடுத்து கொடுக்கறா. நாளைக்கு நைட்டு பைசி சிட்டில ஏலம் நடக்குது. ஒரு புது சாட்டை உனக்கு தேவைப்படலாம், என்னால அங்க போக முடியாது. ஃபேங் ஒன்னால யூ கூட போக முடியுமான்னு ஹேன் கேட்கறாரு. கண்டிப்பா நான் யூ கூட போறேன்னு ஃபேங் சொல்றான். யூ குழந்தைத்தனமான பொண்ணு, பிரச்சனை வராம நீ தான் அவளை பாத்துக்கணும்னு ஹேன் சொல்றாரு. அப்பா நீயே உன் பொண்ணை பத்தி இப்படிலாம் சொல்லாமன்னு சொல்லிட்டு யூ கொஞ்சம் கடுப்பாயிடுறா. அங்கிள் கவலைப்படாதீங்க, எதனா பிரச்சனை வந்தா நான் அதை அடிச்சு ஓட விட்டுருவேன்னு ஃபேங் சொல்றான். முட்டாள்தனமா எதனா யூ பண்ண போறா, அவளை பாத்துக்கோன்னு ஹேன் சொல்றாரு. அப்ப நம்ம சீக்கிரமா கிளம்பலான்னு ஃபேங் யூ கிட்ட கேக்குறான். சரி போலான்னு யூ சொல்றா. சீனை கட் பண்ணா ஃபேங் வீட்டாண்ட ரெண்டு பேர் நடந்து வராங்க. ஃபேங் கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில வந்து அவங்க உக்காந்துகிட்டு இருக்கிறத பாக்குறான். யாரா நீங்க, என்னுடைய டீச்சர் கல்லறைய என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு ஃபேங் ஓடி வரான். அவன் எழுந்து அவனுடைய பவரை அனுப்புறான். ஃபேங் அதை தடுக்கிறான். அது வெடிகிற எஃபெக்ட்ல ஃபேங் பின்னாடி வந்துடுறான். மிஸ்டர் சு உன்னுடைய டீச்சருக்கு மரியாதை செலுத்தத்துக்கு வந்தாரு, நீ அவரை தாக்க முயற்சிக்கிற, இது மன்னிக்க முடியாத குற்றம்னு அவன் சொல்றான். நிறுத்து மூப்பாய்ன்னு அவன் கூட இருந்தவன் சொல்றான். ஃபேங் நாங்க இன்னைக்கு ஒன்னதான் பார்க்கலாம் நீங்க வந்தோம். ஃபேங் மூப்பாய் கொஞ்சம் டக்குனே கோவப்பட்டுருவான் எல்லா விஷயத்துக்கும், எதுவும் நீ மனசுல வச்சுக்காதன்னு சூ சொல்றான். நானும் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், நீங்க ரெண்டு பேரும் யாருன்னு எனக்கு தெரியாது, என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்கன்னு ஃபேங் கேட்கறான். நீங்க மாஸ்டர் சிசுவோடைய ஸ்டூடெண்டே தோக்கடிச்சிட்டீங்க, அது அவுட் செக்டர்ல ரொம்ப பிரபலமாகிடுச்சு. சூ காமெடி பண்ணாதீங்கன்னு ஃபேங் சொல்றான். நான் தான் உனக்கு அடுத்த மேட்ச்ல ஆப்போனன்ட்னு சூ சொன்ன உடனே ஃபேங் ஷாக் ஆகிடுறான். ஃபேங் கவலைப்படாத, நான் உன்னை விட பலவீனமானவன், அதனால உன் கூட ஒரு ஒப்பந்தம் போட்டுக்க விரும்புறேன்னு சூ சொல்றான். அது என்னதுன்னு சொல்லுங்கன்னு ஃபேங் கேட்கறான். எனக்கு டிராவல் பண்றதுன்னா பிடிக்கும், நீங்க எனக்கு அடுத்த மேட்ச்ல கருணை காட்டுவீங்கன்னு நம்புறேன். அடுத்த மேட்ச்ல ரொம்ப தீவிரமாலாம் சண்டை போடாதீங்க, என்னால் நகர முடியாம போயிடுச்சுன்னா நான் உயிர் வாயறதுக்கு பதில் செத்தே போயிடலாம். நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க, நான் ஒன்னும் அவ்வளோ கொடூரமானவன்லாம் இல்லைன்னு ஃபேங் சொல்றான். அப்ப நான் உங்களை நம்புறேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். பின்னாடியே அந்த மூப்பாயும் போறான். இந்த மாரி வித்தியாசமா நடந்துக்கிறவங்களாம் எந்த செக்டர்ல இருந்து தான் வராங்களோ தெரியலையேன்னு ஃபேங் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனுங்க வெளியில போறப்ப கரெக்டா குதிரைகளை பிடிச்சிக்கிட்டு உள்ளார வரா. மூப்பாய் என்னவோ சூ கிட்ட சொல்றான். மூப்பாய் உண்மையிலே நீ என்ன நினைக்கிறேன்னு சூ சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்க இருந்து போறாங்க. யார் அவங்க ரெண்டு பேருன்னு யூ கேக்குறா. மூப்பாய் சூன்னு ஃபேங் சொல்றான். என்னது மூப்பாய் சூவான்னு யூ சொல்றா. ஆமா அவங்க யாருன்னு உனக்கு தெரியுமான்னு ஃபேங் கேக்குறான். அவங்க ரெண்டு பேரும் ஷூ தாயோடைய கிராண்ட் சன், அவத்தான் பிரின்ஸ்ன்னு நான் கேள்விப்பட்டு இருக்கேன். யாங்
பாயை பற்றி எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறாரு. அவரும் எல்லாம் ஸ்டூடெண்ட் மாரி தான் இருந்தார். ஆனால் அவருடைய கடின உழைப்பால் இப்போ ரொம்ப பிரபலமான ஸ்டூடெண்ட்டுகளையும் தோக்கடிச்சிட்டு 7th லெவல் எவனிகேட் ரிலீமில் இருக்கிறாருன்னு சொல்கிறான். இப்போ தெரியுது வந்துட்டு போனவங்களுக்கும் ரொம்ப பவர் இருக்குதுன்னு ஃபேங் யோசிக்கிறான். ஃபேங் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்குறா. ஒன்றும் இல்லை நம்ம போலாமான்னு ஃபேங் சொல்லிட்டு குதிரை மேலே ஏறி உக்காந்துக்கிட்டு 2 பேரும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. 2 பேரும் குதிரையை ஓட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க. இந்த மாரி அனிம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். See you guys.